Good morning, boys. Today, 12th Computer Science, Unit 1, Chapter 4, Algorithmic Strategies. Let's start, okay? After you learning this chapter, Algorithmic Strategy, you can able to know what is algorithm. Algorithm is nothing, step-by-step approach to finish a task. ஸோ ஒரு டாஸ்க் ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பிளானிங் ஸ்டெப்ஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜியை பற்றியை தான் நம்ம இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஃப்டர் யூ லேர்னிங் திஸ் சாப்டர் யூ நோ பேசிக் அண்ட் டெக்னிக்கல் perspective of algorithms, understand the efficient time and space complexity of an algorithm. ஒரு குட் அல்காரிதம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு குட் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? First, introduction to an algorithmic strategies. What is algorithm? Algorithm is a task. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய ஒரு பிளானிங் பேர் தான் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மார்னிங் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றது கூட ஒரு அல்காரிதம் தான், பேசிஸ்ல தான். ஏன்னா நம்ம மார்னிங் நம்ம கிளம்பின உடனே நம்ம எந்திரிச்சு டக்குன்னு வர மாட்டோம், ஒரு பிளான் பண்ணிடுவோம். டக்குன்னு இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நம்ம கிளம்புவோம், பேக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம், புக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம், அப்புறம் குளிச்சுட்டு வருவோம், சாப்பிடுவோம், அதுக்கப்புறமே பேக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம நம்மளுடைய பாத் எந்த வேயோ அந்த வேயில் நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த ஒரு பிளானிங் மார்னிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ப்ரீ அல்காரிதமிக் ப்ராசஸிங்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, வீட்டில் பெரியவங்க அதை ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு பொருள் தேவை, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க. யாரெல்லாம் கூப்பிடணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை ஒரு லிஸ்ட்ல எழுதுவாங்க. ஃபங்க்ஷன் மார்னிங் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே ப்ராப்பராக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பொதுவாக பொருள் வாங்குறதுக்கே இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அல்காரிதம் ஸ்டெப்ஸ்ன்றது. என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஓரலாக நம்ம எழுதி வச்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்கணும், அண்ட் பஜாருக்கு போய் என்னென்ன வாங்குறீங்க பொருள், அதாவது க்ராசரிஸ் என்னென்ன வாங்குறீங்க, அதே மாதிரி போய் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எங்கே அப்போ அதை லிஸ்ட் எல்லாமே நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ தேவைப்படுறத நம்ம வாங்கினதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஆப்ஷன் தான் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் அல்காரிதம் எழுதுவாங்க. அப்போதான் நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு வேலை செய்யறது, ஒரு டாஸ்க், ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அல்காரிதம் இஸ் எ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்கம்ப்ளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம முடிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் as an algorithm. It is a step-by-step procedure for solving a given problem. கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத சொல்றது தான் அல்காரிதம். An algorithm can be implemented in any suitable programming language. ஒரு அல்காரிதம் நம்ம எழுதணும்னா அதை ஈஸியா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா கன்வெர்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமா கிரியேட் பண்ணிக்கலாம். இது காமன். அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு காமன், அதாவது ஒரு ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணும் மெத்தட். ஜஸ்ட் யூ ரைட் இன் யுவர் இங்கிலீஷ் நார்மல் லாங்குவேஜ்ல நம்ம எழுதி வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு பேர் தான் அல்காரிதம்ஸ். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க C++லயோ அல்லது விஷுவல் பேசிக்லயோ அல்லது பைத்தான்லயோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இது காமன். அல்காரிதம் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜுக்குன்றது கிடையாது, காமனா ஒரு மெத்தட், அதாவது ஒரு ஸ்டெப், அந்த ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜர் டு சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். சரிங்களா? Next, algorithms must have an input, output and should satisfy the following characteristics such as definiteness, correctness and effectiveness. அதாவது அல்காரிதமுக்கு டெஃபினட்டா ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன,
அதாவது இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நம்பர் அப்படிங்கிறது தான் இன்புட். அது கொடுத்தாதான் நமக்கு ரிசல்ட் ஆட் பண்ணி அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அவுட்புட் அப்படிங்கிறது. கேன் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். கொடுக்குற நம்பர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும், 2 நம்பர் கொடுக்கணும், அப்போ தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அது டெஃபினட்னஸ் அண்ட் அப்புறம் கரெக்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து டிவிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிவிஷன் பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது வந்து அந்த நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இது வந்து பாத்தீங்க அந்த நம்பர் வந்து லெஸ் தென் 0வா இருக்கக்கூடாது, மைனஸ் வேல்யூவா இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரூல்ஸ் கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. நம்மளால டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 5/2 அப்படிங்கறத கொடுக்கலாம், அல்லது 10/2 கொடுக்கலாம். 10/0 கொடுக்க முடியாது, ஏன்னா 0வால எதையும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்ப அதெல்லாம் ரூல்ஸ், அதெல்லாம் கரெக்ட்னஸ் அண்ட் டெஃபினட்னஸ் எல்லாம் இருக்கணும். நம்ம ஒரு அல்காரிதம் எழுதும் போது இது மாதிரி காமனான ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். டேட்டா ஆர் மெயின்டைன்ட் அண்ட் மேனிபுலேட்டட் எஃபெக்டிவ்லி through the data structures. நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை எடுத்து வைக்கக்கூடிய இடம், நம்மளுடைய தகவல்கள். அந்த டேட்டாவை எடுத்து வைக்கிறதுக்கான இதை மேனிபுலேட் பண்றதுக்கு அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம். அல்காரிதம்ஸ் கேன் பி டெவலப்டு டு ஸ்டோர், மேனிபுலேட் அண்ட் retrieve data from such data structures. அல்காரிதம்ஸை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னோம்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம், அதை வந்து கால்குலேஷன் போடுறோம், அப்புறம் அதை ரெட்ரீவ் பண்றோம். ஸோ அதை தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அல்காரிதம்ஸ் எழுதுவோம். அதாவது ஸ்டெப்ஸ், எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி நம்ம திரும்ப கால்குலேஷன் பர்பஸ் பண்ணுறது, எப்படி நம்ம திரும்ப ரெட்ரீவ் பண்ணி எடுத்து பார்க்கறதுன்னு. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரி எக்ஸெட்ரா. இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதில் லெசன்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன செய்வோம்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது நத்திங். இப்போ உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களோட 12th மார்க் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ அந்த மார்க் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் உங்களோட இப்போ நீங்க எழுதுறீங்க, ஒரு டெஸ்ட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க் எல்லாம் நாங்கள் என்ட்ரி போடுவோம் இல்லையா. அந்த மார்க் தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா மார்க்கும் என்ட்ரி போட்டு அதில் டோட்டல் போட்டுட்டு அதில் ஆவரேஜ் போட்டு அதனுடைய ரேங்க் போட்டு, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம செய்வோம். இதுக்கு நாம என்ன பண்ணணும், அல்காரிதம். இதுக்கு கூட நீங்க அல்காரிதம் எழுதலாம். எப்படி எழுதலாம் அல்காரிதம்? அப்போ ஒரு ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து முதல்ல பேப்பரை அவங்க வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடத்துவோம், அந்த டெஸ்ட்டுக்கான பேப்பர் எல்லாம் கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கும். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அதை பேப்பரை கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டு அந்த மார்க்கை வந்து கன்சர்ன் கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லா மார்க்கும் சரியா இருக்கான்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் போடுவாங்க, ஆவரேஜ் போடுவாங்க, ரேங்க் போடுவாங்க. அதுக்கப்புறமா அதில் இப்போ ஹெச்எம் சார் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் வாங்கியிருக்கவங்க எத்தனை பேர், அல்லது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கவங்க யாரு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கவங்க யாரு, ஒரு சப்ஜெக்ட்ல எத்தனை பேர் ஹையஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கால்குலேஷன், சார்ட்டிங் பர்பஸ், சர்ச்சிங் பர்பஸ், ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல செய்யறோம். ஸோ அப்போ இதுக்கும் நம்ம என்ன எழுதி ஆகணும், அல்காரிதம்ஸ் நம்ம எழுதி ஆகணும். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். To search an item in a data structure using linear and binary search. ஒருத்தரை பத்தி சர்ச் பண்ணி எடுக்கலாம். திடீர்னு இப்போ ஒருத்தவங்க ஹெச்எம் சார் கேட்குறாங்க, அதாவது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டோடைய டீடைல்ஸ் கொடுங்க, அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதுனா உடனே அந்த டேட்டா பேஸில் போய் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் டேட்டா பேஸ் அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சார்ட், to sort an items in a certain order using the methods such as bubble sort, insertion sort and selection sort அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவனுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி அல்லது புதுசாக அவனுடைய மார்க்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணி சார்ட் பண்ணுறது. சார்ட்னா வரிசையாக்கம், அரேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்சர்ட், புதுசாக ஒருத்தருடைய ஐட்டம்ஸை இன்சர்ட் பண்ணுறது. புதுசாக யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்க, திடீர்னு ஒருத்தரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அப்டேட், டு அப்டேட் அன் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இன் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டெலீட் பண்ணுறது. சப்போஸ் ஒருத்தர் இல்லை, அவன் வந்து டிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய டேட்டாஸை டிலீட் பண்றது. ஸோ இது மாதிரியான ஒர்க் எல்லாமே எதில் செய்யலாம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா அல்காரிதம்ஸ் எழுதணும். எப்படி நம்ம சார்ட்டிங் பண்ணணும், எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும், அதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் எழுதலாம். அதை இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், த வே ஆஃப் டிஃபைனிங் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நம்ம அல்காரிதம் எழுதணும், ஏன்னா அல்காரிதம் எழுதுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு பேர் தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் சொன்னேன் பாருங்க, உடனே அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணுங்கிறதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம அதெல்லாம் டிக் பண்ணிட்டே வரலான்னுட்டு. இப்போ எழுதி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கிராசரிஸ் எழுதி வைக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் எழுதி வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வரிசையாக எழுதாமல் ஒரு கிராசரி பேர் எழுதுறீங்க. அதாவது ஒரு சக்கரை வேணும்னு எழுதுறீங்க. அடுத்தது என்ன எழுதுறீங்க, காய் வெங்காயம் வேணும், தக்காளி வேணும்னு எழுதுறீங்க. அடுத்தது உடனே பொட்டுக்கடலை வேணும், கோதுமை மாவு வேணும், அரிசி மாவு வேணும்னு எழுதுறீங்க. அகைன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், பழம் வேணும், வாழைப்பழம் வேணும், ஆப்பிள் பழம் வேணும்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு கிராசரி ஷாப்பில் போய் சக்கரை வாங்கிட்டு திரும்ப வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 2 காய் வாங்கிட்டு திரும்ப போய் கிராசரி ஷாப்பில் போயிட்டு கோதுமை மாவு அரிசி மாவு கொடுங்க அப்படின்னு வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராசஸை நீங்கள் இந்த கிராசரி ஷாப்புக்கு போனீங்கன்னா அங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிடணும். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு போகும்பொழுது வெஜிடபிள்ஸ் கடைக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன வேணுமோ அங்கே, ஃப்ரூட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே. ஸோ இப்படி அந்தந்த ஏரியாவுக்கு இருக்க வாங்குறது எல்லாத்தையுமே வாங்கி நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோமான்றதை டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் the way of defining an algorithm. ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், டு கால்குலேட் a factorial for a given value of n, அதாவது ஃபேக்டோரியல் அப்படின்னம்னா கண்டினியூஸாக நம்ம பெருக்கிட்டே இருக்கக்கூடியது, அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஃபேக்டோரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா அல்காரிதம்ஸ் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ தென் இட் கேன் பி டன் பை டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஒன்ஸ் ஃபார் த இட்ரேஷன் 1. then it can be called recursively until, அதாவது 1 அப்படிங்கிற வர வரைக்கும், கடைசி வரைக்கும். இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டா 5, 4, 3, 2, 1 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோம், 5லேருந்து அப்படியே எது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோமோ அது வரைக்கும், நம்ம 1 வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டு வரதுக்கு பேர் தான் என்ன சொல்றதுன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அல்காரிதம்ஸ் எழுதணும், ரூல்ஸ் எழுதணும். இந்த அல்காரிதம் அப்படிங்கிற வேர்டை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the word algorithm comes from the name Persian author. அவர் பேர் அபு ஜாஃபர் முஹம்மத் இபு முசால் கௌரஸ்மி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1825 ADயில் என்னன்னு கொடுத்துருக்காரு, மேத்தமெட்டிக்ஸ். ஆக்சுவலாக ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அல்காரிதம் அப்படிங்கிறார். அல்காரிதம் அப்படின்னா டு சால்வ் அ ப்ராப்ளம், ரெஃபர்ட் மெத்தட் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மெத்தடுக்கு பேர் அல்காரிதம். ஸோ அவர் தான் வந்து இந்த அல்காரிதம் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதம்கான குணநலன்கள் என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு அல்காரிதம், ஒரு ஸ்டெப்ஸ், நம்ம ஒரு வேலையை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய குணநலன்கள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஃபர்ஸ்ட் இன்புட். இன்புட் எப்படி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, டிவிஷன் அப்படின்னம்னா 0வால டிவைட் பண்ண, அதெல்லாம் ரூல்ஸ் இல்லையா. அதுதான் அல்காரிதமுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இன்புட், அட்லீஸ்ட் ஒரு இன்புட் ஆகுது. ஏன்னா ஒரு இன்புட் கொடுத்தாதான் அவுட்புட் கிடைக்கும். நீ எதுவுமே கொடுக்காம நம்ம வேற ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 or more quantities to be supplied. அதாவது ஒரு இன்புட் கொடுக்கணும் இல்லையா, மோர் தென் 0 இன்புட் கொடுக்கணும். நெக்ஸ்ட், அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட், ஒரு அவுட்புட் ஆகுது அதில் வெளியில வரணும் நம்ம கொடுக்கக்கூடியதுல. நெக்ஸ்ட், ஃபைனைட். அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு 2-3 ஸ்டெப்க்கு அப்புறமா அது என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அடுத்த இடத்துக்கு போகணும் இல்லையா. ஸோ மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். 2-3 இதில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரணும். அது ஃபைனைட்னைஸ், இது முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்னு வரணும். சும்மா இதையே இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. நெக்ஸ்ட், டெஃபினைட்னஸ். ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0, நான் சொன்னேன் இல்லையா, டிவிஷன் பை 0 பண்ண முடியாது. அதே மாதிரி டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் ஏ நெகட்டிவ் நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் அன்அக்செப்டபிள். நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கொஸ்டின்லாம் சொல்லக்கூடாது. 3 divided by 0 சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்பதான் நம்ம எழுதின அந்த அல்காரிதம்ஸ்க்கும் நம்ம அதை அப்ளை பண்ற ப்ரோக்ராம்ஸ்க்கும் கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சும்மாலாம் போயிட்டு வான்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடியது எஃபெக்டிவாக இருக்கணும். அப்போதான் ரிசல்ட் கரெக்டாக நமக்கு வரும். கரெக்ட்னஸ். த அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. அல்காரிதம்ஸ்லேயே தப்பு இருக்கக்கூடாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம சக்கரை எழுதிட்டு கோதுமை எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அரிசி மாவு எழுதிட்டு அப்புறம் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் எழுதும்போதே தப்பு தப்பாக இப்படியெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், சிம்பிளிசிட்டி.
சிம்பிளிசிட்டி, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஒரு அல்காரிதம் பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கணும், அந்த வே அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவே ஒரு முழ நீளத்துக்கு இருந்து நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தால் நம்ம எப்படி அதை வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நெக்ஸ்ட், algorithm should be clear and unambiguous. அதாவது each of its steps and their inputs output should be clear. ரொம்ப கிளியரா இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட், should be feasible with available resources. நம்ம கொடுத்திருக்கிற ரிசோர்ஸஸை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நெக்ஸ்ட், portable. An algorithm should be generic, independent and programming language or an operating system able to handle all range of inputs. அதாவது algorithm அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட், இது வந்து பொது. இதை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு சி, C++, ஜாவா, விஷுவல் பேசிக், பைத்தான், எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் நம்ம அப்படியே இந்த ஸ்டெப்ஸை பார்த்து கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே வா, அப்படி போ, இப்படி பண்ணுற அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கலாமே ஒழிய இல்லை இதை C++க்கு தனியாக எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ போர்ட்டபிள் ஒன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இண்டிபெண்ட். அண்ட் அல்காரிதம் ஷுட் ஹேவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் விச் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோட். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன், இங்கே வாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு போங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு அது போங்கன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கோடுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா. தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அல்காரிதம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்ல கூட இதனுடைய இதை மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இன்புட் என்னதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற அந்த காமன் மெத்தட்ஸை வந்து நமக்கு மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், ரைட்டிங் அன் அல்காரிதம். ஹவு டு ரைட் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு ஜெனரிக் ஆர் நாட் லிமிடெட் கம்ப்யூட்டர் அலோன். இது வந்து நம்ம ஒரு இதுக்குள்ளே அடங்கணும்னு அவசியம் கிடையாது. ரியல் டைம்க்கும் இட் கேன் பி யூஸ்ட் இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. knowingly or unknowingly we perform many algorithms in our day life such as packing books in school bag, finding shortest path to search a place, scheduling day to day activities for preparation examination, so etc. இது எல்லாத்துமே நம்மள அறியாமையே நம்ம ரெகுலரா அல்காரிதம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், சரியா? நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, இப்போ திடீர்னு ஒரு பிளான் பண்றோம், ஒரு ஊருங்களுக்கு போகணும்னு பிளான் பண்றோம் அப்படின்னா உடனே எடுத்து பேக் எடுத்துட்டு வாங்க போலான்னு செப்பல் போட்டுட்டு போயிட மாட்டோம். உடனே எங்கெல்லாம் போகணும்னு முதல்ல பிளான் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் எந்த ஊருக்கு போறோம், அப்படியே வர வழியில என்னென்ன ஊரெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வரோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு நம்ம எடுத்து வைப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் அல்காரிதம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அல்காரிதம் சொல்லுவோம். அதை பாருங்க, பேக்கிங் புக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ், ஃபைண்டிங் ஷார்டஸ்ட் பாத் டு சர்ச் எ பிளேஸ். ஒரு இடத்தை தேடணும் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியா நம்ம வரதுன்னா என்ன பண்ணுவோம், நீங்களே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்களே வந்து ஒவ்வொரு நேரம் ஸ்கூலுக்கு வரும்போது மிஸ் இதை விட இதுதான் மிஸ் ஈஸி ரூட்டு, டக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் தான். ஆஸ் நோ தட் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஷேர் பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்ட் லைக்ஸ் கண்டிஷன்ஸ் இட்ரேஷன்ஸ் கேன் பி யூஸ்ட் ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். ஸோ இன்புட் நம்ம கொடுக்குறோம், ஒரு ப்ராசஸ் நடக்குது, அவுட்புட். ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் அல்காரிதம். கன்சிடர் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காஃபி ப்ரிப்பரேஷனை கூட அல்காரிதம்ஸாக சொல்றாங்க. டு மேக் எ காஃபி we need to have the following ingredients. water வேணும், நமக்கு milk வேணும், coffee powder வேணும் and sugar வேணும். These ingredients are inputs. இதுதான் inputs of an algorithm அப்படிங்கிறாங்க. preparing a coffee அப்படிங்கிறது process. output என்னது, coffee தான் output நமக்கு, சரிங்களா? procedure என்ன சொல்றாங்க, take a bowl. first இப்போ ஒரு காஃபி எப்படி போடுறது, ஒரு பவுல் எடுப்போம், காஃபி பவுடர் போடுவோம், வாட்டரை பாயில் பண்ணுவோம், அதில் நம்ம ஊற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபில்டர், இது வந்து ஃபில்டர் காஃபிக்கு அவங்க போட்டிருக்காங்க, ஃபில்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பால் ஊற்றுறோம், சக்கரை போடுறோம், ஆற்றுறோம், காஃபி இஸ் ரெடி. இன்ஸ்டன்ட் அப்படின்னோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளரில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நம்ம போடுறோம், பால் காய வைக்கிறோம், அந்த பாலை ஒரு டம்ளர் ஊற்றுறீங்க, சக்கரை ஒரு ஸ்பூன் போடுறீங்க, ஆற்றுறீங்க, திஸ் இஸ் காஃபி இஸ் ரெடி, சரியா? ஸோ அப்போ நம்மளோட பால், சக்கரை, காஃபி தூள், அது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இன்புட். நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஆத்துறோம் இல்லையா, டம்ளரில் போடுறோம், சக்கரை போடுறோம், ஆத்துறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னது, எ குட் காஃபி இல்லையா? Take a bowl with coffee powder, boil a water and pour it into the bowl, filter it, boil milk boil பண்ணுங்க, mix sugar and filtered coffee along with the boiled milk, pour the coffee into the cup to serve. So this is called as algorithm. So இதுவும் ஒரு அல்காரிதம் தான். ஏன்னா காஃபி போடுங்கன்னா உடனே நமக்கு காஃபி அப்படியே வந்து ஜீபூமா மாதிரி வந்துடாது. உடனே நம்ம என்ன செய்வோம், காஃபிக்கு உடனே போவோம், பால் அடுப்பில் வைப்போம், ஒரு பாத்திரத்தை டம்ளரில் காஃபி தூள் போடுவோம், சக்கரை போடுவோம், பாலை காய வச்சு அதில் ஊற்றுறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அல்காரிதம். ஸ்டெப்ஸ் அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோன்ற டிக்
பண்ணிக்கிட்டே வரலாம். Next, this kind of procedure can be represented using an algorithm. The algorithm consists of step-by-step instructions that require to accomplish a task and helps the programmer to develop the program. So பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்க்கு கூட பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, design an algorithm to find a square root of a given number. So square root சொல்லிருக்காங்க. So start the process. First ஒரு நம்பர் எது ஸ்கொயர் ரூட் வாங்குறீங்களோ அந்த நம்பரை get the input x and calculate x into x. அதை வந்து 2 டைம் பண்ணீங்கன்னா the square root. Next display the result and stop. This is called as algorithm. First step என்ன, second step என்ன, third step என்ன, fourth step என்ன, fifth step என்ன. So first step start the process. Process நம்ம தொடங்குறோம். Second step என்ன பண்றோம், அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான நம்பரை வேல்யூவை வாங்குறோம். Third என்ன பண்றோம், calculate the square root multiplying the input value that is x into x. Fourth step என்ன, அந்த ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்றோம். Fifth step முடிஞ்சு போச்சு, நம்ம ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. So stop பண்றோம். This is algorithm could be designed to get a solution to a given problem. So algorithm that yields the expected output for a valid input is called as an algorithmic solution. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலிட் இன்புட்டை கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா algorithmic solutions அப்படின்னு சொல்றோம். ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் அப்படிங்கிறது ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு பேர் அல்காரிதம். அதை அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அல்காரிதம் ஹெல்ப்ஸ் டு சால்வ் a given problem logically and it can be constructed with program. Program is an expression of algorithm in a programming language. அல்காரிதமோட அந்த எக்ஸ்பிரஷன்னா என்ன சொல்றதுன்னா ப்ரோக்ராம். செய்யற ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நார்மல் இங்கிலீஷ்ல எழுதுனா that is called as an algorithm. அதையே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல நம்ம பைத்தான்ல எழுதணும்னா அது ப்ரோக்ராம். Algorithm can be categorized based on their implementation method, techniques, etc. And a program can be implemented by structure or object-oriented programming approach. இது algorithmல programs. So program எப்படி implement பண்ணுவோம், அந்த object-oriented programming or structure programming யூஸ் பண்ணுவோம். algorithmக்குன்னு சில categories இருக்கு. என்னென்ன implement, எப்படி algorithm எழுதணும், அதுக்கு என்னென்ன rules அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். There is no specific rules for an algorithm writing, but some guidelines should be followed. அதாவது specific rules இல்ல, அதாவது நீங்க algorithm எழுதும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், full stop வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. பட் கைட்லைன்ஸ் இருக்கு. அதாவது என்ன கைட்லைன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, டிவிஷனுக்கு நம்ம ஜீரோவை யூஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு, இது மாதிரி காமனான கைட்லைன்ஸ் இருக்கு. ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் த செலக்டட் லாங்குவேஜ் வித் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ். பட் ப்ரோக்ராம்ஸ் அப்படி கிடையாது. C++க்குன்னு எழுதுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. கேபிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் தான் யூஸ் பண்ணணும், செமிகோலன் யூஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னம்னா பைத்தானுக்கு எழுதுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அல்காரிதம் resembles a pseudocode which can be implemented in any language. algorithms நீங்க தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, எந்த உங்க என்ன காமன் லாங்குவேஜோ அதுல எழுதலாம். பட் ப்ரோக்ராமை அந்த ஸ்பெசிபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி எழுதணும், இங்கிலீஷ்ல எப்படி எழுதணுமோ அதே மெத்தட்ல தான் நம்ம எழுதணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் algorithm versus program. ஒரு அல்காரிதம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் an algorithm அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் பாய்ஸ். தேங்க்யூ.